துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்றைய நாளிலும் ஆண்டவரே, நீர் வெளிப்படும்படியாய் செபிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படும்படியாய் செபிக்கிறேன். உம்முடைய வல்லமை வெளிப்படும்படியாய் செபிக்கிறேன். உம்முடைய மகிமையும் மாட்சிமையும் வெளிப்படும்படியாய் செபிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நற்சாட்சிகளை உமக்கு சொல்லி மகிமைப்படுத்தத்தக்கதாய் என் தேவன் மகனை ஆளுகை செய்து மகனுடைய நாவிலிருந்து உம்முடைய வார்த்தைகள் புறப்பட்டு தீப்பொறியை போல வரட்டும் அப்பா. நீங்க தொட்டு மகனை ஆசீர்வதிங்க, மறைத்து கொள்ளுங்க, வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது இந்த சத்தியவசன வார்த்தைகளை நீர் பொழிக போகிறதுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரித்து உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களை ஆசீர்வதிக்க போகிறதுக்காய் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். சொல்லுங்க, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. சொல்லுங்க, பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. பலவீனம் நீக்கி பலவானை மாற்றும் வல்லமையே வாருமே. பலவீனம் நீக்கி பலவானை மாற்றும் வல்லமையே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். சொல்லுங்க, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். தேற்றளவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. சொல்லுங்க, தேற்றளவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. மறுபடியும் சொல்லுங்க, தேற்றளவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். சொல்லுங்க, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலே வாருமே. வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலே வாருமே. கனிகளை நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே. கனிகளை நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே. சொல்லுங்க, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். கைகளை தட்டி வாய்களை திறந்து இன்று நிரப்பும் என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. பலவீனம் நீக்கி பலவானை மாற்றும் வல்லமையே வாருமே. பலவீனம் நீக்கி பலவானை மாற்றும் வல்லமையே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால், இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால், இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். ஹல்லேலூயா. கைகளை தட்டி தேவாதி தேவனுக்கு
சத்தத்தை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா. தேவன் நம்மளை நிரப்ப 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 சாத்தானுக்கு நம்மிடத்தில் இடமே இல்லை. எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? தேவ ஆவியின் அபிஷேகம் நம்மளை நிரப்பிக் கொண்டே இருக்கணுங்க. தேவ சமூகத்தில் ஏன் வந்திருக்கிறோம் தெரியுமா? தேவனை துதித்து மகிமைப்படுத்தும்படியாக, உன்னதமானவரை கீர்த்தனம் பண்ணும்படியாக. நம் சரீரத்தில் எத்தனை பலன் இருக்கிறது. 6 நாட்கள் ஓடி எல்லா வேலையும் செய்யறோம். ஆனா தேவ சமூகத்தில் வந்து கைகளை தட்டி பாடுவதற்கு யோசிக்கவே கூடாது. உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் அநேக காரியங்களை வாழ்க்கையில செய்திருக்கிறாருங்க. ஒன்னல்ல ரெண்டல்ல, எண்ணி பார்க்க முடியாத பெரிய பெரிய காரியங்களை, பெரிய அற்புதங்களை அவர் நிகழ்த்தி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை என் முழு பலத்தோட ஆராதிப்பேன் சொல்றவங்க 2 கையை மேல உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் இது நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியமா இருக்கிறது. இது நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நேரமா இருக்கிறது. இந்த நேரத்தில் அநேக கட்டுகள் உடையுங்க. தேவனை பாடும் பொழுது அநேக சத்துருக்கள் வெட்கப்படுகிற நேரமா இருக்கிறது. உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா பொல்லாத கிரியைகளை அழிக்கப்படுகிற ஒரு நேரத்தை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் எந்த ஒரு மனுஷனுடைய கரத்தை பிடிக்கிறாரோ, எந்த ஒரு மனுஷனை நடத்த வேண்டியதில்லை, ஆவியானவரை நடத்தி கொண்டு போக வல்லமை படைத்தவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லிருங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவன் நம்மளை உருவாக்க சித்தம் ஆகிட்டாருன்னு சொன்னா இந்த உலகத்துல எந்த மனுஷனாலும் தடுத்து நிறுத்தவே முடியாது, உருவாக்கினதை உடைக்கவும் முடியாது. ஏன் என்று சொன்னால் அவருடைய கரங்களினால உருவாக்கினதை உலகத்தில் எந்த வல்லமையினாலும் மேற்கொள்ளவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய கரத்தினால் உருவாக்கப்பட்டன்னு சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் என்னை சிருஷ்டித்தது மாத்திரமல்ல, என்னை ஒவ்வொரு நாளும் அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறான்னு சொல்றவங்க ஆமென் சொல்லிருங்க பார்க்கலாம். ஆனால் அவர் நம்மளை உருவாக்கும் பொழுது, அவர் நம்மளை நடத்தி கொண்டு வரும்போது நம்ம வாழ்க்கையில் அநேக காரியங்கள் வந்துகிட்டே இருக்கும். பிரச்சனை இருக்கு. பிரச்சனையும் போராட்டம் இல்லாத எந்த ஒரு வாழ்க்கையும் எந்த மனுஷனுக்கும் இல்லவே இல்லை. தேவன் சிருஷ்டித்தது உண்மைதான், உருவாக்கப்படுகிறது உண்மைதான். ஆனால் ஒவ்வொரு நாளும் போராட்டம் நம்மள வந்துகிட்டே தான் இருக்குது. பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில் வந்துகிட்டே தான் இருக்கிறது. அப்போ எடுத்து வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். 12:5 எரேமியா. நீ காலாட்களோடு ஓடும்போது உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்பொழுது நீ என்ன செய்வாய் என்று நான் சொல்லல, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை விளங்கி இருக்கு? புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லிடணும். புரியாதவங்களுக்கு நான் மறுபடியும் சொல்றேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? 1 2 3 4 ஒரு 5 பேருக்கு. மற்ற பேருக்கு புரியல. என் போராட்டமே பெருசா இருக்கு, இந்த வார்த்தையை நான் எங்கேயா போய் புரிஞ்சுக்கிறது? நான் மறுபடியும் வாசிக்கிறேன். நீ காலாட்களோடு ஓடும் பொழுது உன்னை இளைக்க பண்ணினார்கள், ஆனால் குதிரைகளோடு நீ எப்படி சேர்ந்து ஓடுவாய் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா ஒரு பெரிய ராணுவம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ராணுவத்திற்கு முன்பாக எதை அனுப்புவாங்க? அந்த காலத்தில் கூட எடுத்துப்போம், இப்போ விட்டுருங்க, இப்போ என்னென்னமோலாம் வந்துருச்சு. அந்த காலத்தில் யோசிச்சு பாருங்க, ஒரு ராணுவத்தை ஒரு ராஜா அனுப்புறாருன்னு சொன்னால் முன்னாடி எந்த படம் போகும்? அப்போ ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீ காலாட்களோடு நடந்து போகும்பொழுது உன்னை சோர்ந்து போக பண்ணுவார்கள் சொன்னா, உன்னை இளைக்க பண்ணுவார்கள் சொன்னா, குதிரைகளோடு நீ எப்படி ஓடுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். காலாட்படையோட நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியலன்னு சொன்னா, இதுவே ஒன்றும் இல்லை உன் பிரச்சனை, இது பெரிய பிரச்சனையா பார்க்குறீங்க. இது பெரிய பிரச்சனை இல்லை, இதுக்கு பின்னாடி இன்னும் பெருசா ஒன்று வந்துகிட்டு இருக்குது. அதோடு எப்படி ஓடுவாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ காலாட்களோடு ஓடும்போது இப்போ நாம் நினைக்கிறோம் நம்ம வீட்டில் வர பிரச்சனை, நம்ம வீட்டில் வருகிற போராட்டங்கள், இல்லை நமக்கு எதிரிட்டு வருகிற எல்லா காரியங்களும் நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவரே இதுவே பெருசாக இருக்குது, இதுவே என்னால் போராட முடியல, இதில் நான் என்னத்தை செய்ய போகிறேன், என்னால் இதெல்லாம் முடியவே முடியாது, போராடி 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 செபிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த போராட்டத்தில் நீ சோர்ந்து போவாய் என்று சொன்னால் இதற்கு பிறகாய் வருகிற குதிரைகளோடு நீ எப்படி ஓடுவாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதிலே நீ சோர்ந்து போயிட்டன்னு சொன்னா குதிரைகளோடு ரதங்களோடு நீ எப்படி ஓடுவாய் என்று ஆண்டவர் கேட்கிறார்.
நம்ம வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள்லாம் உண்மைன்னு கேட்டிங்கன்னா உண்மைதாங்க. பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருமே இருக்க முடியாது. போராட்டம் இல்லாத மனுஷன் எந்த மனுஷனும் இருக்க முடியாது. சமாதானமான இடத்தை நாம் தேடுவோம். வேதம் அதை தான் அழகாய் சொல்லுகிறது. சமாதானமான இடத்தையே நீ தேடிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா, யோர்தான் பிரவாகித்து வரும்பொழுது, யோர்தான் கரை புரண்டு வரும்பொழுது நீ என்ன செய்வாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். நம்ம இப்ப இருக்கிற போராட்டத்தை பார்த்து பார்த்து அழுது அழுது சோர்ந்து போய் இலை பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, வருகிற போராட்டங்களை நாம் எப்படி சமாளிக்க போகிறோம் என்று ஆண்டவர் கேட்கிறார். நாம நினைக்க கூடாது, ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் பார்த்து பாரு, ஆண்டவர் நம்மளோடு தான் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? அப்புறம் ஏன் போராட்டம் வருது? அப்புறம் ஏன் போராட்டம் வருது? போராட்டம் வருதா இல்லையா? ஆண்டவர் இருக்காரா இல்லையா? இருக்கிறாரு. போராட்டம் வருதா இல்லையா? பிரச்சனை வருதா இல்லையா? அழுவுறீங்களா இல்லையா? எல்லா பிரச்சனையும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சூழ்நிலை வருதா இல்லையா? அப்போ எப்படி வருது? ஏன்னா இதெல்லாம் வரும், இதெல்லாம் வராமல் இருக்காது. பிள்ளை பிறந்த உடனே என்ன பண்ணுவீங்க? தூக்கி இடுப்பில் வச்சுப்பாங்க, தூக்கி மாரில் வச்சுப்பாங்க. அப்படியே தூக்கிட்ட குழந்தைய கீழே விடுறதுக்கு யாருக்குமே மனசே வராது. கொஞ்சிக்கிட்டே இருப்போம். ஆமாவா இல்லைங்களா? சத்தமாக சொல்லிடணும். எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த பிள்ளைக்கு உங்கள் மேலே என்ன இருக்கும்? சத்தமாக சொல்லுங்கள். பாசம் அதிகமான. ஏன் எங்கள் அப்பா விடமாட்டுறாரு, எங்கள் அம்மா விடமாட்டுறாங்க, என்னை கொஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. பிள்ளைக்கு அதிகமான அன்பு உங்கள் மேலே வந்துக்கிட்டே இருக்கும். சரி, ஒரு 20 வருஷம் கழிச்சு, ஒரு 20 வயசு ஆகுது, அப்போ என்ன நடக்கும் சொல்லுங்களேன்? பிள்ளை நடக்கும்? நடக்கவே நடக்காது. நீங்கள் இடுப்புலையே தூக்கி வச்சுட்டு சுற்றிக்கிட்டே இருந்தீங்க. 20 வயசானாலும் பரவாயில்ல, ஏன் புள்ள தான் நீங்கள் இடுப்புலையே தூக்கி வச்சுருங்க, மார்லேயே போட்டு சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா 20 வயசானாலும் உங்கள் பிள்ளை என்ன பண்ணாது? நடக்காது. தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு விதம் இதுதான். உன்னை நான் தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு நடக்கிறதெல்லாம் உண்மைதான், உன்னை இடுப்புல தூக்கி வச்சு நடக்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் உன்னை நான் கீழே இறக்கி விடும்பொழுது உன் வாழ்க்கையில அநேக அனுபவங்களை நீ கற்றுக்கொள்கிறாய். போராட்டங்களை எப்படி சமாளிப்பது என்பதை நீ கற்றுக்கொள்கிறாய். ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு விளங்குது? அதனால தான் ஆண்டவர் கூடவா இருக்கிறாரு. அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. ஆனாலும் போராட்டம் வருகிறது, அந்த போராட்டத்தை எதிர்ப்பதற்கான வல்லமை அவர் எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். பிசாசு சலிப்பை கொடுத்துக்கிட்டே இருப்பான். எப்படியாவது சலிச்சு போயிடணும், சோர்ந்து போயிடணும், உக்காந்துடணும், இனி எதுவுமே செய்யக்கூடாது. ஆனால் ஆண்டவர் பார்ப்பாரு, பிள்ளையானது தட்டு தடுமாறியாது எழுந்து நடக்க ஆரம்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! உங்க பிள்ளையை கீழே இறக்கி விட்டு பாருங்க, அப்படியே கொஞ்சம் எழுஞ்சுக்கும், தட்டு தடு மாதிரி கீழே விழும். மறுபடியும் கொஞ்சம் தூரம் அப்படி எழுஞ்சு நடக்கும், உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். கீழே விழும், தூக்கி விடுவீங்க. மறுபடியும் கீழே விழும், தூக்கவே கூடாது. ஏன் தூக்கக்கூடாது சொல்லுங்க? ஏன் தூக்கக்கூடாது? அதுவா எழுந்துக்கும். தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சோர்ந்து போயிருச்சு, எல்லாம் உடைஞ்சு போயிருச்சு, எல்லாம் முடிஞ்சு போயிருச்சு, அழுது 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 புலம்பி அதே இடத்துல உட்கார்றது அல்ல. தேவன் சொல்லுகிறார், நீ தட்டு தடுமாறியாவது எழுந்து நில்லு, உன் சத்துரு வெட்கப்பட்டு போயிடுவான். ஹல்லேலூயா! உன் சோர்வு நீங்க, தேவன் தான் அற்புதம் செய்வார். மனுஷன் அற்புதம் செய்ய முடியாது, நம்முடைய பலத்தினால எதுவும் செய்ய முடியாது. ஆண்டவர் தான் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆனால் தேவன் நம்மிடத்தில் விரும்புவது இளைப்பின் இருதயம் அல்ல. எத்தனை பேருக்கு விளங்குது? சத்தமா ஒரு ஆமென் சொல்லிருங்க பார்க்கலாம். இளைச்சு போய் சோர்ந்து போய் கூனி குறுகி உட்கார்கிற ஒரு வாழ்க்கையை தேவன் அருவருக்கிறார். இப்ப தேவன் நம்மளை எந்த அனுபவத்திற்குள்ளாய் கொண்டு போகிறார்னு சொன்னா, நம்மை படைச்சிட்டாரு, உருவாக்கிட்டாரு, அபிஷேகத்தை கொடுத்துட்டாரு, எல்லாவற்றையும் கொடுத்துட்டாரு. ஆனா நீங்க நடக்கிற பாதையை எப்படி நீங்க வகுக்க போறீங்கன்றதை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நாம எந்தெந்த இடங்களெல்லாம் சோர்ந்து போகிறோம், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சோர்ந்து போயிடுவாங்க. ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம், சாப்பாடு நினச்ச சாப்பாடு கிடைக்கலன்னா ஒரு சோர்வு வந்துடும். எத்தனை பேருக்கு வந்திருக்குது? நான் இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்ணும், பிரியாணி வரலாம், சோர்ந்து இன்னும் பிரியாணி கிடைக்காம என்ன. வீட்டில் பசங்க, என் பையனை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவன் இத்தினோண்டு தான் இருக்கிறான். 2 வாரத்துக்கு முன்பாக 3 வாரத்துக்கு முன்னாடி பீட்சா தான் வேணும், நான் சாப்பிட்டே திருடு வீட்டை சுற்றி சுற்றி ஓடினான். அழுது போகிறோம்னா நான் சொன்னடே வேணாம் வேணாம் வேணாம், இல்லை நான் சாப்பிடாமே இருந்தான். இப்போவே ஃபாஸ்டிங் இருக்கிறான், மதியானம் சாப்பிடலை, அப்படியே இருக்கிறான். நான் விட்டுட்டேன், போய் சொல்ல ஃபாஸ்டிங் இருந்தால் இருந்து போ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் அழுது இழுது புறம்பி அவனுக்கு ஒன்று வாங்கி கொடுத்தா மொத்தத்தையும் சாப்பிட்டான். அடுத்த நாள் பார்த்தா எதுக்காக ஓடிக்கிட்டே இருந்தான், மறுபடியும் வீட்டை சுற்றி சுற்றி ஓடுறான். ஒருவேளை மறுபடியும் பீட்சா வேணும் போல ஓடிக்கிட்டே இருக்கா. என்னடான்னு கேட்டால் வயிறு வலிக்குது.
வயிறு வலிக்குது. ஏன் வயிறு வலிக்குது? பீட்சா சாப்பிட்டேன். இனி கேட்பியா? கேட்க மாட்டேன். நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? சொன்னா சில நேரத்தில் நம்ம கேட்கவே மாட்டோம், கொடுத்துருவாரு, ஓட விடுவாரு. அப்புறம் நாமளே வந்து சொல்லிடுவோம், ஐயா சாமி இனி இது தேவையில்லை, இதுக்கான அழ மாட்டேன், இதுக்காக நான் போராட மாட்டேன். நீங்க எதை சொல்றீங்களோ அதை செஞ்சுட்டு போயிடுறேன். ஹல்லேலூயா! இதுதான் தேவன் தேவனுடைய பிள்ளைகளை அனுபவத்துக்குள்ளாய் கொண்டு வருகிறது. எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு விளங்குது? நாம போராடிக்கிட்டே இருப்போம். எதுக்கு போராடுறீங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அநேக வீடுகளில் பிரச்சனைகள் வரும். எடுத்ததுக்கெல்லாம் சில பேர் சொல்லிடுவாங்க, இது என்னடா வாழ்க்கை, இது இருக்குது, நான் செத்தே போயிடலான்ட்டு. அப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம சொல்லவே கூடாது. அநேக வாலிப பிள்ளைகளை நம்ம பார்க்குறோம், மார்க்கு கம்மி ஆயிடுச்சுன்னா போய் செத்துடுறேன்ட்டு ஓடுறாங்க. அப்பா அம்மா திட்டாங்கன்னா வீட்டை விட்டு ஓடிடுறாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் ஓடிட்டீங்கன்னு சொன்னால் பின்னாடி இருக்கிற எல்லா பிரச்சனையும் எப்படி மேற்கொள்ள போகிறீங்க? இதுக்கெல்லாம் சோர்ந்து போயிட்டீங்கன்னு சொன்னால் இதுக்கு பின்னாடி வர பிரச்சனையை நம்ம என்ன செய்ய போகிறோம்? வீடுகளில் பிரச்சனைகள் வருவது உண்மைதான், சண்டை சச்சரவு எல்லாம் வரும், அதோடு முடிஞ்சிருச்சு வாழ்க்கை. அதை தேவன் விரும்புகிறதே இல்லை. எல்லா வீட்டிலும் பிரச்சனை வரும், எல்லா வீட்டிலும் சண்டை வரும், சமாதான குறைவு எல்லார் வீடுகளும் காணப்படும். ஆனால் நீங்கள் அதை எப்படி அணுகுகிறீங்கன்றது முக்கியமாக இருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், நீ காலாட்களோடு ஓடும்பொழுது நீ சோர்ந்து போயிட்டேன்னு சொன்னா, சின்ன 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 காரியம், காலாட்டி எவ்வளோ வேகமாக ஓடிடுவான், நம்ம நடக்கிற போல தான் அவனும் நடந்து போகிறான். அதிலே நீங்கள் சோர்ந்துட்டீங்கன்னு சொன்னா, குதிரை வேகமாக ஓடி வருதியா, அந்த குதிரை ஓட்டத்தில் நீங்கள் எப்படி மேற்கொள்ள போறீங்க? அநேக வாலிபர்களுக்கு சொல்லுகிற ஒரே காரியம்தான், நீங்க எதை செஞ்சாலும் சரியா செய்றீங்களான்னு யோசிச்சுக்கோங்க. சில பேர்லாம் நான் செய்கிறது ரொம்ப கரெக்டுன்னு நினச்சிட்டு செஞ்சுக்கிட்டே இருப்போம். அது சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும். நான் கூட ரொம்ப நாளாக நான் செய்கிறதெல்லாம் கரெக்டு. ஆனால் தேவன் ஒரு நாள் ஞாபகப்படுத்துறாரே, நீ செய்கிறதெல்லாம் கரெக்டு கிடையாது, இதுக்கெல்லாம் போராடிக்கிட்டே இருக்கக்கூடாது, நான் உனக்கு எதை செய்ய வேண்டுமோ சரியான நேரத்தில் செய்வேன். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கை, என் காரியம் சோர்ந்து போகாமல் இளைப்படையாமல் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வேதத்தில் அழகான ஒரு தீர்க்கதரிசியை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவரை போல கவலைப்பட்டவங்க யாராவது இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அவரை பார்த்த ஆண்டவர் சொல்றாரு, நீ நினிவேக்கு போன்னு சொல்றாரு. நினிவே பட்டணத்திற்கு நீ போ, அங்க போய் அங்க இருக்கிற 120,000 பேருக்கு மேல இருக்க அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லு, நான் அவங்களை அழிக்க போறேன்னு சொல்றாரு. இவர் பார்த்தவன பயந்து அங்கிருந்து வேற ஒரு ஊருக்கு தர்ஷீக்கு கப்பல் ஏறி ஓடிடுறாரு. மறுபடியும் ஆண்டவர் அங்கிருந்து இவரை பிடிச்சு கொண்டு வந்து அங்க போடுறாரு. இவர் போய் சுவிசேஷத்தை சொல்லிட்டு வேக வேகமா போய் ஒரு இடத்துல ஒரு கொட்டாயை போட்டு உக்காந்துடுறாரு. என்ன போட்டு உக்காந்தாருங்க? சாத்தமா சொல்லுங்க. கொட்டாய் போட்டு உக்காந்து அந்த நகரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். ஆண்டவர் சொல்லிட்டாரு, அந்த நகரம் அழிக்கப்பட போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தார். ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, ரொம்ப வெயிலா இருக்குது இவனுக்கு, கொஞ்சம் என்ன பண்ணுவான், நிழல் இவன் தலைக்கு நிழலை உண்டாக்கும்னு சொல்லி ஒரு சின்ன ஆமனுக்கு செடி என்ன பண்ணிட்டாரு, வளர வச்சு அவன் தலை மேல கொண்டு வந்து ஒரு நிழலா வச்சுட்டாரு. என்ன நடந்தது தெரியுமா? ஆண்டவர் யோசிச்சாரு, பார்த்தாரு, அந்த ஆமனுக்கு செடி அழகா ஒரு நிழலா இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில நிறைய நேரங்களில் தேவன் சில காரியங்களை செய்யும் பொழுது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். மகிழ்ச்சியா இருக்குதா இல்லையா? ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் என் வாழ்க்கையில் இந்த ஒரு காரியத்தை செஞ்சாரு, ஆண்டவர் இந்த ஒரு ஆசீர்வாதத்தை என் கரத்தை கொடுத்தாரு, ஆண்டவர் இதை சரியான நேரத்தில் எனக்கு செஞ்சு கொடுத்தாருன்னு சொல்லி என்ன பண்ணுவோம், ரொம்ப சந்தோஷப்படுவோம். அது போல இவர் ஜம்முன்னு உக்காந்துக்கிட்டாங்க. மேலே நல்ல ஆமனுக்கு செடி எல்லாம் முளைச்சிருச்சு, நல்லா நிழலா இருக்கிறது. அப்படியே உக்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அடுத்த நாள் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஒரு பூச்சியை அனுப்பி அது இருக்கிற எல்லா செடிகளையும் அதெல்லாம் அரிச்சு போட்டுருச்சு. மறுபடியும் என்ன பண்றாருன்னு சொன்னா, ஒரு வெயில அனுப்புறாரு, ஒரு காற்றை அனுப்பி எல்லாத்தையும் அனுப்பும் பொழுது அது எல்லாம் பட்டு எல்லாம் கீழே விழுந்த உடனே இப்போ அவருடைய தலை மேல என்ன வந்துருச்சுங்க, வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெயில் அடிக்க ஆரம்பிச்சுன்னா அவர் என்ன சொன்னாரு, அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, நான் உயிரோடு இருக்கிறது பார்க்கலாம், செத்து போயிடலான்னு சொல்லிட்டாரு. ஏங்க, ஒரு மரம், உங்க வீட்டில் மரம் வளர்க்குறீங்களா இல்லையா? வளர்க்குறீங்களா இல்லையா? யார் யார் வீட்டில் மரம் வளர்க்குறீங்க? உங்கள் மரம் இருக்குது, உங்கள் மரம் ஏதோ ஒன்று பட்டு போச்சு, செத்து போச்சுன்னா நீங்கள் கூட சேர்ந்து ஐயோ நானும் செத்து போயிடுவேன்னு யாராவது சொல்லுவாங்களா? மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி ஒரு சின்ன காரியத்தை, ஒரு சின்ன கடுகளவான ஒரு காரியத்தை இவனும் முளைக்க பண்ணவில்லை, யாரும் முளைக்க பண்ணவில்லை, தேவாதி தேவனதை அவனுக்கு கொடுத்தார். அது பட்டு போனதுக்காக அவன் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, நான் செத்தே போகணும். இன்றைக்கு நம்மளுடைய வாயிலிருந்து அப்படிப்பட்ட வார்த்தை புறப்படவே கூடாது.
நான் மரித்து போக வேண்டும், இனி நான் வாழக்கூடாதுன்னு சொல்லவே கூடாது. எந்த தேவன பிள்ளை அப்படி சொல்லுகிறதோ தேவன் அதை அருவருக்கிறதா இருக்கிறது. ஆண்டவர் நம்மளை சாகடிக்கிறதுக்காக கொண்டு வரல, தேவன் நம்மளை வாழ வைப்பதற்காக கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? சின்ன சின்ன காரியத்தை பார்த்து மனம் உடைந்து போய் எல்லாவற்றையும் வெறுத்து ஓடுவதற்காக தேவன் கொண்டு வரவில்லை, எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்காக தேவன் அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க பார்க்கலாம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையில சோர்வுகள் வரும்பொழுது அநேக காரியங்களை நாம் இழந்து போகிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இழைக்கும் போது அநேக காரியங்கள் நமக்கு தெரியாமே நாம் இழந்து கொண்டே இருக்கிறோம். எடுத்து வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 25:18 வாசியுங்கள். நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவினரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்பொழுது அமிலேக்கியர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கறாங்க. அவங்க இளைச்சு போய் அவங்க பலவீனமா இருக்கும் பொழுது, அவர்கள் சோர்ந்து இருக்கும் பொழுது அவங்களுக்கு பின்பாக வந்து எல்லாரையும் வெட்டி போட்டார்களாம். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நாம் நடக்கும் பொழுது எந்தெந்த இடங்களிலே நாம் சோர்ந்து போகிறோமோ, எந்தெந்த இடங்களிலே நாம் இழைக்கப்படுகிறோமோ, பிசாசானவன் பட்டயத்தை நமக்கு விரோதமாய் திருப்புகிறவனாய் இருக்கிறான். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? சத்தமா ஒரு ஆமென்னு சொல்லிருங்க பார்க்கலாம். அப்போ நாம சோர்ந்து போக போக நாம் இழைக்க சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் நாம் சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் பிசாசானவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் நம்மளை வெட்டுகிறவனாய் இருக்கிறான். தேவன் அதை விரும்புகிறதே இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் மேலே எந்த சத்துருக்களும் கைகளை வைப்பதை ஆண்டவர் விரும்புகிறதே இல்லை. எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? ஆனா நாம வழியை ஏற்படுத்தி கொடுக்க கூடாது. தேவன் விரும்புகிறது அதுதான். இஸ்ரவேல் ஜனங்களோட ஆண்டவர் இருந்தாரா இல்லையா? சத்தமா சொல்லுங்க, இருந்தாரா இல்லையா? ஆனாலும் வெட்டப்பட்டாங்க. ஏன் வெட்டப்பட்டாங்க தெரியுமா? அவர்கள் இளைத்தபடினாலே, அவர்கள் சோர்ந்து போனபடினாலே சத்ருவானவன் அவர்களுக்கு மேலே பலன் கொள்ள ஆரம்பித்தான். சத்ருக்கு நம்ம மேலே பலன் எப்போ வரும்னு சொன்னா, நாம சோர்ந்து போகும்பொழுது, நம்ம இளைக்க போது, நம்மளால எதுவும் முடியாது, இனி ஒண்ணுமே இல்லை, வெறுக்கிறோம் பாருங்க. நம்ம சரீரத்தில் ஒரு சோர்வு வரும், அது கூட சரி பண்ணிடலாம். ஆனா இருதயத்திற்குள்ள ஒரு சோர்வு உண்டாகும். அந்த சோர்வை மாத்துறது ஆண்டவரால் மாத்திரம் தான் முடியும். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? இருதயம் தோய்ந்து போயிடும். யார் எது சொன்னாலும் காதுல கேட்கவே கேட்காது. நீங்க வாகனத்தை கூட ஓட்டிக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க, உங்க சிந்தை உங்க இருதயம் எல்லாம் எங்கேயோ இருக்கும், நீங்க பாட்டு வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருப்பீங்க. நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு இருதயம் பாரம் நிறைந்ததா இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறாரு, இதற்கே நீ சோர்ந்து போகாதே, உனக்கு பெரிய காரியங்கள் இருக்கிறது, அதிலோடு நான் உனக்கு அற்புதத்தையும் வைத்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லிருங்க பார்க்கலாம். இப்போ வேதத்தில் ஒரு மனுஷனை பார்க்கிறோம், ஏசாவை குறித்து நாம் பார்க்கிறோம். எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 29. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று என்று வசனம் சொல்லுகிறது. ஏசா மிகப்பெரிய வேட்டைக்காரன். அவன் தகப்பனுக்கு அவனை பிடிச்சதுக்கு காரணமே அவன் வேட்டையாடி கொண்டு வந்து நல்லா ருசியா சமைச்சு கொடுக்கறதுனால ஈசாக்குக்கு ஏசா மேல பெரிய அன்பு இருந்துச்சு. ஒரு நாள் போயிட்டு வராரு, வேட்டையாடிட்டு வந்தபோது அவர் இளைச்சிருக்கிற வேளையிலே அவருடைய சகோதரனான யாக்கோபு அங்க உட்கார்ந்து ஒரு கூழு ஒன்று கிண்டிக்கிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்த உடனே இவனுக்கு என்ன வந்துருச்சுன்னா பசி தானா வந்துருச்சு. அவர் இளைச்சிருக்கிறபடினால, அவர் சோர்ந்து இருக்கிறபடினால அதை கொஞ்சம் குடுங்கன்னு சொல்லி கேட்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விட்டு போடு. அடுத்த வசனம். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். போதும். அப்போ நம்ம இங்க வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ளணும். ஏசா வேட்டையாடி வருகிறாரு, இளைத்திருக்கிறாரு, சோர்ந்து போய் இருக்கிறாரு,
பசி உண்டாகுது. அதற்கு முன்பாக சாதாரண ஒரு கூழ் தான். அதை பார்த்த உடனே இவர் என்ன பண்ணிடுறாரு, அந்த கூழ் எனக்கு வேணும். அவங்கிட்ட போய் கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு, அப்போ நான் உனக்கு இதை கொடுப்பேன்னு சொல்றாரு. இவர் நான் சாகிறத காட்டினோம், நான் விற்று போட்டுறேன்னு சொல்லி யாக்கோபுடைய கையில விற்று போட்டுட்டார். தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? யாக்கோபு சுதந்திரவாளி, யாக்கோபை தேவன் தெரிந்து கொண்டார், அதெல்லாம் ஒரு காரியம் இருக்கட்டும். ஏசாவுடைய வாழ்க்கையை மாத்திரம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அவன் இளைத்தது நிமித்தமாய், அவன் சோர்ந்து போனது நிமித்தமாய் அவனுக்கு தேவன் கொடுத்திருந்த ஆசீர்வாதத்தை அவன் விற்று போட்டான். எத்தனை பேருக்கு விளங்குது? ஒரு சாதாரண பசி, அவன் வேற எங்கன்னா போய் கேட்டு இருந்திருக்கலாம், வேற ஒரு கூடாரத்தில் போய் எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னா கொடுத்துருப்பாங்க, இல்லை ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணியிருந்தானா அவனே சமைச்சியாவது சாப்பிட்டுருக்கலாம். ஆனால் அவன் அதெல்லாம் பண்ணல. அவன் இளைத்தது நிமித்தம், அவன் சோர்ந்து போனது நிமித்தம், ஒரு சாதாரண கூழுக்காக அவன் தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை, தன் மேல் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவன் விற்று போட்டான். தேவன் இன்றைக்கு நமக்கு உணர்த்துகிறது அதுதான். நாம இளைச்சிட்டோம், நம்ம சோர்ந்து போயிட்டோன்னு சொல்லி அநேக சமயங்களிலே பிசாசானவன் நம்முடைய ஆசீர்வாதங்களை நம்மளிடத்திலிருந்து திருடி எடுத்திருக்கிறான். நம்ம அநேக நேரங்களே சத்துருவுக்கு நம்முடைய ஆசீர்வாதங்களை விற்று போட்டிருக்கிறோம். நமக்கே தெரியாது. நான் இப்படி உட்கார்றதுனால என்ன ஆக போகுதுன்னா, மறைமுகமாய் உங்களுடைய ஆசீர்வாதங்களை ஏதோ ஒரு சத்துரு உங்க கைகளில் இருந்து பிடுங்கி எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கிறான். ஆனால் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, இந்த நாளிலே எதெல்லாம் இழந்திருக்கிறீங்களோ, எந்தெந்த காரியங்களை விற்று போட்டிருக்கிறீங்களோ, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே சகலமும் திருப்பி கொள்ளப்படும். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லிருங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹalleluya. நாம் இனி விற்று போடக்கூடாதுங்க. நம்ம சோர்ந்து உட்கார்றதுனால உங்களுடைய ஆசீர்வாதத்தை வேறொருவன் எடுத்துட்டு போயிட்டே இருப்பான். உங்க வீடுகளில் சமாதானம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, சமாதானத்தை ஆண்டவர் உண்டாக்கி கொடுப்பாரு. எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? உங்க பிள்ளைங்க உங்க பேச்சை கேட்கலன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் கேட்கும்படியாய் மாற்றுவார். எத்தனை பேருக்கு ஒரு ஆமென் சொல்றீங்க? நீங்க சொல்லி கேட்கலன்னா யார் சொல்லி கேட்பாங்க? சத்தமா சொல்லிருங்க, ஆண்டவர் சொல்லி கேட்டுதான் ஆகணும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் ஒரு மனிதனை எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். முதல்ல சொல்லுவாரு, கேட்கலனா 2 அடி போட்டாவது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? திருத்த வல்லமை படைத்தவராய் இருக்கிறார். அடுத்த தலைமுறையை நாம் துதிக்குள்ளாய் கொண்டு வருவர்களாய் இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? அவர்கள் தேவனை துதிக்க 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 ஆரம்பிக்க நீங்க உங்க பிள்ளைங்க கையெல்லாம் விட்டுருங்க, ஆண்டவர் கையை பிடிச்சு அவர் நடத்த வல்லமை படைத்தவராய் இருக்கிறார். ஹalleluya. நீங்க நடத்தணும் உங்களால நடத்த முடியாது. ஆண்டவர் நடத்தணும்னா அவருக்கு தெரியும். கையை இறுக பிடிக்கணுமா, கையை லூசா பிடிக்கணுமா, எப்படி நடத்த வேண்டும் என்பதை தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். ஹalleluya. இனி சொல் பேச்சை கேட்காத பிள்ளைங்களை கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஆண்டவர் கையில கொடுத்துருங்க, அவர் பார்த்துப்பார். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? அப்போ இப்போமே நாம கத்துக்கணும். நம்முடைய நம்பிக்கை அப்படிதான் வரணும். நீங்க நினைக்க கூடாது காலாட்டுல ஓடணுமா, குதிரையோடு ஓடணுமா. ஓடுற பலத்தை அவர் கொடுப்பாருங்க. உங்களுக்கு அவர் கற்றுக் கொடுப்பது அனுபவத்தை தான் தேவன் கற்றுக் கொடுக்கிறார். ஹalleluya. உங்க பலத்தினால மேற்கொள்ள முடியும்னா முடியாது. உங்களுடைய சத்துவத்தினால ஏதாவது செய்ய முடியும்னா முடியாது. தேவன் வல்லமையை கொடுப்பார். நீங்கள் அந்த அனுபவத்திற்குள்ளாய் பிரவேசிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? அப்போ நாம தேவனை துதிக்கிறவர்களா இருக்கணும், தேவனை வணங்குகிறவர்களா இருக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளை உருவாக்கி நம்மளை நடத்தி கொண்டு வருகிற அந்த விதங்களில் நாம் அறிந்து கொள்கிற ஒரே ஒரு காரியம், தேவன் நம்மளை ஒவ்வொரு நாளும் அனுபவத்திற்குள்ளாய் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு புதிய அனுபவம் வருது. ஒவ்வொரு போராட்டம் வரும்பொழுது அது உங்க வாழ்க்கையில் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. காரியத்தை மாற்றம் கற்றுக் கொடுக்கவில்லை, உங்களை அது பலப்படுத்துகிறதா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? முதல்ல அடிபடும் போது தான் யோசிப்போம், 2வது அடிபட்டுச்சுன்னா அதே அடி தான் ஏற்கனவே பட்டுருச்சு, இனி ஒன்றும் இல்லை. அந்த அனுபவத்திற்குள்ளாதான் தேவன் நம்மளை கொண்டு வர சித்தமாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? ஒரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 24வது அதிகாரம். நீதிமொழிகள் 24:10 வாசியுங்கள். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. ஆபத்து காலத்துல, பிரச்சனையின் மத்தியில நம்மளுக்கு எல்லாம் சோர்ந்து போயிட்டோம்னு சொன்னா நம்முடைய பலன் என்ன பண்ணிருது? குறுக ஆரம்பிச்சிருது.
தேவன் என்னதான் நமக்கு பலத்தை எல்லாம் கொடுத்து வச்சாலும் அந்த பலனை நம்மளால பிரயோஜனப்படுத்த முடியாமல் போவதற்கு காரணம் நம்ம வாழ்க்கையில் வருகிற இளைப்பும் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிற சோர்வும் தான். ஒன்று தான் யோசிக்கணும், எல்லா சோர்வின் நடுவிலும் ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? எல்லா பலவீனத்தின் நடுவிலும் ஆண்டவர் இருக்கிறார். எல்லா கட்டுகளின் நடுவிலும் ஆண்டவர் இருக்கிறார். உங்களை அனுபவத்திற்குள்ளாய் மாத்திரம் தான் ஆண்டவர் கொண்டு போகிறார். செயல்களை செய்து முடிப்பது ஆண்டவர் மாத்திரம் தான். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? சோர்வு இளைப்பின் நேரத்தில் ஒரு அற்புதம் நடக்கும் பாருங்க. அந்த அற்புதம் சூழ்நிலையை வைத்து அல்ல, தேவனுடைய வல்லமையை வைத்து. எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில் சோர்வு வரும்போது, பலவீனம் வரும்பொழுது, நீங்கள் உடைஞ்சு உட்காரும் பொழுது உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு அதிசயம் நடக்கும். அது உங்க சூழ்நிலையை பொறுத்து அல்ல, நீங்க இருக்கிற அந்த சிச்சுவேஷனை பொறுத்து அல்ல, அது தேவனுடைய வல்லமையை வைத்து. எத்தனை பேருக்கு விளங்குது? சத்தமா ஆமென்னு சொல்லிருங்க பார்க்கலாம். உங்களால முடியாத சிச்சுவேஷன் தான், உங்களால இனி முடியவே முடியாது, எதையுமே செய்ய முடியாதுதான். அந்த சூழ்நிலையை வைத்து தேவன் அற்புதம் செய்கிறவர் அல்ல, அவருடைய வல்லமையானது அற்புதங்களை செய்கிறதா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென்னு விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமென்னு சொல்லிருங்க பார்க்கலாம். நம் யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, நான் சுருக்கமா முடிக்க போகிறேன். யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவன் நல்ல தரிசனத்தெல்லாம் பார்க்கிறாரு. சூரியன் சந்திரன் வணங்குது, எல்லாம் அரிக்கட்டெல்லாம் வணங்குது, எல்லாவற்றையும் பார்க்கிறாரு. ஆனால் அவர் பார்த்ததுக்கு மாறாய் ஒன்று நடக்கிறது. அவரை கொண்டு போய் குழியில் அவரோட சகோதரர்கள் போடுகிறார்கள். குழியிலிருந்து மறுபடியும் தூக்குறாங்க. தூக்கி எகிப்திற்கு அடிமையாய் விற்று போடுறாங்க. இவர் அவர்களோடு நடந்து போறாரு. எகிப்துக்கு போன உடனே அங்க போர்த்திவார் வீட்டுக்கு போகிறாரு. வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது. எடுத்து வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39 2வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும், கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. நல்லா யோசிச்சு பாருங்க. இவன் நல்லா இருந்தான் அவனுடைய தகப்பன் வீட்டில். அங்கிருந்து குழியில் தூக்கி போடப்படுகிறான். குழியிலிருந்து எடுத்து 20 வெள்ளிக்காசுக்கு அவனை விற்று அடிமையாக விற்று போகிறாங்க. அங்கே போய் போர்த்திபார் வீட்டுக்கு போகிறான். அங்கே கர்த்தர் அவனோடு இருக்கிறதை போர்த்திபார் பார்க்கிறான். நல்லா யோசிச்சுக்கோங்க. அவன் குழியில் விடும்போதும் ஆண்டவர் இருந்தாரா இல்லையா? சத்தமா சொல்லுங்க, இருந்தாரா இல்லையா? குழியிலிருந்து அடிமையாக்கப்படும் போது ஆண்டவர் இருந்தாரா இல்லையா? இருந்தாரா? போர்த்திபார் வீட்டுக்கு போன உடனே என்ன இருந்தார்? ஆண்டவர் இருந்தாரா இல்லையா? கர்த்தர், சத்தமா சொல்லி, கர்த்தர் கூட இருந்தார். ஆனாலும் இவன் என்னவா இருந்தான்? அடிமையாக தான் இருந்தான். இதை தான் தேவன் சொல்லுகிறாரு. நீங்க போகிற பாதைகளிலே போராட்டம் வரும், பிரச்சனை வரும். குழியில தூக்கி போடுகிற அனுபவத்திற்குள்ளாக கூட நீங்க போவீங்க, அடிமையாக்கப்படுகிற அனுபவத்திற்குள்ளாக கூட போவீங்க. ஆனால் அது எல்லாவற்றையும் மத்தியிலும் உங்களை விட்டு ஓடுவதல்ல, உங்களோடு நான் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் காலாட்களோடு நடந்து போகும்போது, யோசேப்பு காலாட்களோடு நடந்து போனா கர்த்தர் அவனோடு இருந்தார். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? போத்திபார் வீட்டிலே அவன் விசாரிப்புக்காரனாய் மாற்றி வைத்தார். ஆனா அங்கே போயிருச்சா? அந்த பிரச்சனையோட முடியல. அங்கிருந்து பண்ணாத ஒரு தப்புக்காக என்ன பண்ணிட்டாங்க? சிறைச்சாலையிலே தூக்கி போட்டாங்க. அங்கேயும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவனோடு இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 39 20வது வசனத்தை வாசியுங்கள். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அப்போ இவன் போத்திபார் வீட்டிலிருந்து சிறைச்சாலைக்கு போகிறான். சிறைச்சாலையில் போகும்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அவனோடு கூட இருப்பார், அவனோடு கூட இருந்தார். ஆனால் தேவன் கூட இருக்கும் பொழுது அவன் குடியில விழாமலே இருந்திருக்கலாமா? ஆமாவா இல்லையா? குடியில விழுந்தவன் சரி மேலே தூக்குனாங்க, அவன் மறுபடியும் அடிமையாக விற்கப்படாமல் இருந்திருக்கலாமா? இருந்திருக்கலாம். ஆண்டவர் தான் கூட இருக்கிறாரு, செஞ்சிருக்கலாம். ஆண்டவர் அதை செய்யவே இல்லை. அதுக்கப்புறம் போத்திபார் வீட்டுக்கு போனார். சரி அங்கேயாவது நிம்மதியாக இருந்தால், அங்கேயாவது இருந்துச்சா? அங்கேயும் போராட்டம் வருது.
ஆண்டவர் அவனோடு இருக்கிறார். ஆண்டவர் அதை வராமல் தடுத்து இருக்கலாமா? தடுக்கல. அங்கிருந்து மீண்டும் சிறைச்சாலைக்கு அவன் வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இங்க இருந்து ஆரம்பிச்ச பிரச்சனை படிப்படியாய் ஏறி ஏறி சிறைச்சாலைக்குள்ள போகிற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கிறது. ஏன் ஏறிக்கிட்டே இருக்கிறது தெரியுமா? அவன் காலாட்களோட நடக்கும் போது அவன் சோர்வு இல்லாம நடக்கிறான். எங்கேயாவது பாக்குறீங்களா யோசேப்பு சோர்ந்து போய் உக்காந்தான்னு எங்கனா எழுதி இருக்கிறா? இழைச்சு போய் உக்காந்துனா எங்கனா இருக்குதா? எங்கனா அழுதான் எங்கனா இருக்குதா? அவன் எங்கேயுமே சோர்ந்து போகல. வாழ்க்கையில எதெல்லாம் வருகிறதோ ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் அவன் வரவழைத்துக் கொண்டு எல்லா அனுபவத்திற்குள்ளாய் அவன் பிரவேசிக்க ஆரம்பித்தான். ஹல்லேலூயா! அவன் எங்கேயும் சோர்ந்து போகவில்லை. காலாட்களோடு ஓடனா ஆண்டவர் அவனை குதிரைகளோடு ஓட வைத்தார். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா! அங்கேயும் 2 பேர் வராங்க. அவனுடைய விசுவாசத்தை பாருங்க, அவனுடைய தைரியத்தை பாருங்க. அங்கேயும் சிறைச்சாலையில் 2 பேர் வராங்க. அவங்களுக்கும் பொறுமையா உட்காந்து அவருக்கு எல்லாத்துக்கும் விளக்கி சொல்றான். உன் தரிசனம் இதுதான்ப்பா, நீ இருப்ப நீ இருக்க மாட்டேன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. மறுபடியும் 2 வருஷம் அவன் சிறைச்சாலைக்குள்ளேயே இருக்கிறான். நம்மளை யோசிச்சு பாருங்க. நம்ம நிலைமை, நம்ம ஒரு காரியத்துக்காக செபிப்போம், ஏதோ ஒரு காரியத்துக்காக யோசிப்போம், அது மாறாமையே 2 வருஷம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன ஆகும்? சலிச்சு போயிடுவோம். இனி இந்த ஜபமே வேண்டாம், அப்படி தூக்கி அப்படி போட்டுருவோம். ஆனால் இவன் ரொம்ப ஜாலியா இருக்கிறான். ஏன்னா போகிற இடத்துல பிரச்சனை வருதுயா, எங்க ஆண்டவர் என் கூட இருக்கிறாரியா. பிரச்சனையின் நடுவழியும் தேவன் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் சொன்னேன், உங்க சூழ்நிலையை வைத்து தேவன் அற்புதம் செய்கிறது அல்ல, அவருடைய வல்லமை வைத்து அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! நீங்க எத்தனை பிரச்சனை நடுவுல இருந்தாலும் சரி, அங்க ஒரு வல்லமை புறப்படும். அந்த வல்லமை அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா! உங்க வேலை சோர்ந்து போக கூடாது, இளைக்க கூடாது. என் ஆண்டவர் என் கூட இருக்கிறான்னு ஓடிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா! அப்ப அவன் சிறைச்சாலை இருக்க 2 வருஷம் அதுக்குள்ளே இருக்கிறான். ஒண்ணுமே இல்லை அவன் வாழ்க்கையில. அவன் வாழ்க்கையில இனி வெளியே போவானா மாட்டானா? அவன் எவனாவது வந்து கூட்டு போகணும் இல்ல? யாரு கூட்டிட்டு போவாங்க? அந்த பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிட்ட இனி யாரால ஒன்றும் பண்ணவே முடியாது. ஆனால் ஒருவர் ஒரு திட்டத்தை வெளியே தீட்டி கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? இவன் இது எல்லாவற்றையும் சகித்தபடினால, இது எல்லாவற்றையும் சோர்ந்து போகாமல் இளைத்து போகாமல் போனபடினால ஆண்டவர் யோசேப்புக்காக ஒரு பெரிய திட்டத்தை உருவாக்கினாரு. பார்வனை தட்டி எழுப்புறாரு. அவனுக்கு ஒரு சொப்பனத்தை காண்பிக்கிறாரு. சொப்பனத்தில் மிரண்டு போனவன் அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்ல ஒருத்தனை இல்லை. அப்பொழுது எவனுக்கு இவன் சொன்னானோ அவனுடைய சிந்தையில போடுறாரு. யோசேப்பை ஞாபகப்படுத்துகிறாரு. யோசேப்பை சிறைச்சாலையில் இருந்த ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எல்லாவற்றையும் பொறுமையாய் கையாண்டு எந்த ஒரு இடத்திலும் சோர்ந்து போகாமல் இளைத்து போகாமல் இருந்தால் தேவன் உங்களோடு தான் இருப்பாரு. உங்க சூழ்நிலை மோசமா இருந்தாலும் பரவாயில்லை, அதுக்குள்ள இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு வரும். சிறைச்சாலை கதவுகள் அப்பொழுது தானாய் உடைக்கப்படும். யோசேப்பு எங்கேயா போய் ஏதாவது செஞ்சாரா? ஒண்ணுமே செய்யல. அவர் பாட்டுன்னு உள்ள இருந்தாரு. அவர் ஏதாவது பாடிக்கிட்டு இருந்திருப்பாரு, அவங்க அப்பா ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு, அதெல்லாம் யோசிச்சுட்டு ஆண்டவரை பத்தி யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. சிறைச்சாலை கதவு தானா அவனுக்கு என்ன பண்ணிருச்சு? திறக்கப்பட்டது. குதிரைகளோடு ஓட யோசேப்பினால முடியாது, ஆனால் அதற்கான வல்லமையை தேவன் அவனுக்கு கொடுத்தபடினால சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்தாங்க. எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? நான் ஒரு பெரிய காரியத்தை நம்புறேன். பைபிள் இல்லை, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன். இந்த தேசத்தில் முழுவதும் பஞ்சத்தை கொண்டு வந்தது யாருக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்களேன், யாருக்காக இருக்கும்? நான் விசுவாசிக்கிறேன். யாருக்காக? யோசேப்புக்காக. பஞ்சம் வர வேண்டிய அவசியம் கூட இல்லை. உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் நீங்கள் பொறுமையோடு இருந்து எல்லாவற்றையும் சலிக்காமல் சோறாமல் இருக்கிறீங்களோ, பஞ்சத்தை வர வச்சாது தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? தேசத்தை ஒரு உலுக்கியாவது தேவன் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். வேற யாருக்காக இல்லை, உங்களுக்காக எனக்காக அவர் செய்ய வல்லமை படைத்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! தேசத்துல பஞ்சத்தை வர வச்சாரு, வெளியே கொண்டு வந்து இதுவரைக்கும் அடிமையா இருந்தவன் இனி அடிமையா இல்லை, அவன் சகலவற்றுக்கும் அதிகாரியாய் மாற்றி வைத்தார். அவனுக்கு முன்பாக சகல ஜனங்களும் தண்டமிட்டு வணங்க வைத்தார். ஹல்லேலூயா! ஏன்? அவன் காலாட்களோடு பொறுமையா ஓட ஆரம்பிச்சான். எங்கேயும் சோர்ந்து போகல. குதிரைகளோடு ஆண்டவர் ஓட வச்சாரு. குதிரைகளோடு ஓட வைக்கிறது மாத்திரமல்ல, பெரிய போராட்டங்கள் வரும்பொழுது நீங்க நினைக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் எனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! அவன் குளிரில் இருந்தது சின்ன பிரச்சனை தான். குளிரிலிருந்து வெளியே போனது ஓகே, எல்லாம் சரிதான். சிறைச்சாலை போனா முடிஞ்சிருச்சு. பெரிய ஒரு போராட்டம் வருகிறது என்று சொன்னால் தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் சொல்றேன், உங்க சூழ்நிலையை வைத்து நீங்க கவலைப்படலாம், உங்க போராட்டத்தை வச்சு நீங்க கவலைப்படலாம்.
அதுலேயே ஆண்டவர் ஏதாவது ஒன்று செஞ்சு எனக்கு கொடுப்பாரா? அதெல்லாம் செய்ய மாட்டார். உங்களுக்காக புதுசாக தான் செய்வார். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை வச்சு ஆண்டவரே இது உடஞ்சி போச்சு, இது உடஞ்சி போச்சு, இது எப்படியாவது ஒட்டி வச்சுருக்கணும்னா நீங்கள் ஒட்டி வச்சு கொடுக்கணும். நம்ம அப்பா அப்படிலாம் நினைக்கிறார், அதுக்கு பதிலாக வேற ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லிடுவார். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஆண்டவர் யோசிக்கிற விதமே பெருசு. ஆண்டவரே இதை ஒட்டி வச்சு எனக்கு கொடுத்துட்டாலே போதும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, நீ சோர்வு இல்லாமல் இரு, நீ இளைக்காமல் இரு, உனக்காய் ஒரு பெரிய காரியத்தை நான் ஆயத்தப்படுத்தி வைக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய காரியம் எல்லாம் எப்படி இருக்கணும்னு சொன்னா, தேவன் நம்மளை அனுபவத்திற்குள்ளாய் கொண்டு போகிறார் என்ற சிந்தை நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். தேவன் என்னை கொண்டு போகிறார்னு சொன்னா, என் வாழ்க்கையில் வருகிற தடைகள், என் வாழ்க்கையில் வருகிற அழுகை, என் வாழ்க்கையில் வருகிற கவலை, என் வாழ்க்கையில் வருகிற பாரத்திற்கெல்லாம் தேவன் என்னை அங்கேயே சோர்ந்து போய் என்ன அப்படின்னு சொல்றதல்ல, நீ பாட்டு போயிட்டே இரு, அதற்கான காரியத்தை நான் பார்த்துக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியாளை பார்க்கும் பொழுது ஆண்டவரும் அவருடைய சீஷர்கள் எல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்குறாங்க. கானானூர் கல்யாணத்துக்கு எல்லாரையும் வர வச்சிருக்காங்க, போயிருக்கிறாங்க. திராட்சை ரசம் குறைவாயிருச்சு. அந்த காலத்திலலாம் அந்த திராட்சை ரசம் என்பது ரொம்ப பெரிய ஒரு காரியமாக இருக்கும். ரொம்ப எல்லாத்தையும் இப்போ நம்ம சாப்பாடெல்லாம் ஒன்று பிரியாணி அது இதுன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி அவங்களுடைய காலங்களில் திராட்சை ரசம் ரொம்ப முக்கியமானது, பிரதானமானதாக இருக்கும். அப்போ அது குறைவுபட்டவொடனே மரியாள் ஓடி வர்றாங்க ஆண்டவர்கிட்ட. எல்லாரும் பேசியிருப்பாங்க இல்லையா, ஐயோ நம்ம எதிர்பார்த்தது இவ்வளோ தான், இவ்வளோ பேர் வந்துட்டாங்க, எல்லாம் குறைவாக மாறிடுச்சு, இனி என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, அங்கே போய் வாங்க போகிறோமா, இங்கே போய் வாங்க போகிறோமா, இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு சூழ்நிலை தான் மரியாள் ஓடி வந்து யார்கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட. ஒரு பதற்றத்தோடு வந்திருப்பாங்களா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. ஒரு பதட்டம் இருந்திருக்கும் இல்லையா? ஒரு கல்யாண வீட்டில் எல்லாம் சாப்பாடு காலியாக போயிருச்சு, ஒரு 1000 பேர் நிற்கிறாங்க, நமக்கு ஒரு பதட்டம் இருக்கும், ஐயோ நம்ம கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க, எதுவுமே சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க, ஏதாவது ஒன்று செஞ்சிடணும். அந்த பதட்டத்தோடு ஓடி போய் ஏசப்பா கிட்ட போய் சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு ஒரே வார்த்தை, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை ஒன்றும் வரவே இல்லை. எவ்வளோ ஒரு ஹார்ஷான வார்த்தை இல்லை, ஒரு கோபமாக சொல்கிற மாதிரி தானே இருக்குது. சொல்லிருக்கலாம், அம்மா கொஞ்சம் இருமா நான் பார்த்துக்கிறேன் அப்படிலாம் சொல்ல, ஸ்திரீயே உனக்கு எனக்கு என்ன, என் வேலை ஒன்றும் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வேலை வரும் பொழுது இங்கே ஒன்னே ஒன்று தான் யோசிச்சுக்கணும். மரியாள் சோர்ந்து போய் இளைத்து போய் என்ன செய்யறதுன்னு தெரியல, இதை பண்ணணுமா அதை பண்ணணுமா தெரியாம ஆண்டவரிடத்தில் ஓடும் பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், என் வேலை ஒன்றும் வரல, என் வேலை வரும்போது தானாய் ஒரு அற்புதம் அங்கே நடைபெறும். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? அவர் போனாரு, 6 கற்சாடிகளை தண்ணீரை நிரப்புனாரு, தண்ணீரை மொண்டு கொடுத்தாங்க, திராட்சரசமாய் மாறினது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 6 கற்சாடி இல்லனாலும் தேவன் அற்புதத்தை செய்திருப்பார். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? தண்ணியே இல்லனாலும் என் தகப்பன் அற்புதத்தை செய்ய வல்லமை படைத்தவராய் இருக்கிறார். செய்வாரா மாட்டாரா? சத்தமா சொல்லிருங்க. 6 கற்சாடி இருந்தனால தான் எங்க அப்பா அற்புதம் செஞ்சாரா? ஆமானா ஆமான்னு சொல்லுங்க, இல்லனா இல்லன்னு சொல்லுங்க. இல்லன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? 6 கற்சாடி அங்க இருந்தனால தான் ஆண்டவர் அற்புதம் செய்யல. கற்சாடி இல்லனாலும் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. அங்கே தண்ணீர் இருந்தனால தான் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடிஞ்சுதா? தண்ணீர் இல்லைனாலும் அற்புதம் செய்வார். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? எங்கள் அப்பனுக்கு சூழ்நிலையும் அங்கே இருக்கிற காரியங்களும் அவசியமே இல்லை. மனுஷனை படைக்கும் போது அப்படி தான் படைச்சாரு, உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் படைக்கும் போது அப்படி தான் படைச்சாரு. எதுவுமே இல்லைனாலும் என் தகப்பனால வல்லமையை கிரியை செய்ய வைக்க முடியும். ஹல்லேலூயா. நாம தான் நினைக்கிறோம், சோர்ந்து போயிட்டோம், திராட்சை ரசத்தை அங்க போய் வாங்கணுமா, இங்க எங்கேயும் போய் வாங்க வேண்டியதில்லை. எதுவுமே இல்லைனாலும் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவரால மாத்திரம் தான் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 6 கற்சாடி இல்லைனாலும் எங்க அப்பன் செய்வாரு, தண்ணீரே இல்லைனாலும் செய்வாரு. எப்படி செய்வாரு தெரியுமா? 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷித்தார் எங்க அப்பன். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? வனாந்தரத்தில் அத்தனை லட்சம் ஜனங்க வராங்க, சாப்பிடுறதுக்கு எதுவும் இல்லை, வானத்திலிருந்து மன்னாவை இறக்க கூடுமானால் உங்க வாழ்க்கையில சூழ்நிலையை பார்த்தவர் செய்வதில்லை. அவருடைய வல்லமையும் அவருடைய பராக்கிரமமும் அற்புதங்களை செய்ய வல்லமை படைத்ததாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ எத்தனை பேருக்குள்ள பெரிய விசுவாசம் இருக்கிறது? தேவன் என்னை அனுபவத்திற்குள்ளாய் கொண்டு போகிறார். அனுபவம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கவே முடியாது. நீங்க அனுபவத்திற்குள்ளாய் போக 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 வெற்றி தோல்வி அடிப்பட பட பட உங்களுக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம் வந்துடும். என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது, இது வந்துச்சா, இதுக்கு மேல நான் நிறைய பார்த்துட்டேன், இன்னியும் நான் கடந்து போவேன். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? தேவன் அந்த காரியத்திற்குள்ள தான் நம்மளை கொண்டு போகிறார். அதற்காக எங்க அப்பன் அற்புதம் செய்ய மாட்டாருன்னு இல்லை, எதுவுமே இல்லைனாலும் அற்புதம் செய்கிறவர் என்னுடைய தேவனாய் இருக்கிறார். சூழ்நிலையை பார்த்து நாம தான் பயப்படணும், எங்க அப்பன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் அவர். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லிருங்க பார்க்கலாம். ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 84வது அதிகாரம்
6-7 வசனங்களை வாசிப்போம். அழுகையின் பள்ளத்தாக்கை அழுகையின் பள்ளத்தாக்கு உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள். அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து சீயோனிலே தேவனுடைய சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? நாம் பலத்தின் மேல் பலன் அடைவதற்கு தேவன் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். நம்மளை உருவாக்குற விதமும் அப்படிப்பட்டது தான் இருக்கணும். பிரச்சனை விட்டுலாம் ஓடிடணும்லாம் நினைக்காதீங்க. இனி உங்கள் வாழ்க்கையில் வருகிற போராட்டத்தை பார்த்து ஓடிடணும்னு நினைக்காதீங்க. இது இப்படி வருதுன்னா அப்படி தாண்டி போயிடணும்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் எங்கே ஆண்டவர்களை வச்சு எப்படி நடத்தி கொண்டு போகிறாரோ அதே பாதையில் போங்க. தேவன் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? கடைசியாய் ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 28வது வசனத்தையும் 29வது வசனத்தையும் வாசிங்கள். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை இளைப்படைவதும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம கிட்ட அவர் எதை எதிர்பார்ப்பாரு? உங்க பிள்ளைங்க உங்களை மாதிரியே இருக்கணும் எதிர்பார்ப்பீங்களா இல்லையா? அப்போ நம்ம அப்பா நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? சோர்வு அடையவும் கூடாது, இலை படையவும் கூடாது. அப்படியே வாசியுங்கள். இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ. இன்னைக்கு நாம் என்ன பண்ணிருக்கோம்? இதை நாம கேட்டிருக்கிறோம், இதை நாம் அறிந்திருக்கிறோம். வாசியுங்க. அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு மகிமையை செலுத்துங்க பார்க்கலாம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணி நடத்தி கொண்டு போகிறவராய் இருக்கிறார். அப்படியே எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். நம்ம செபித்து முடிக்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது கூட சேர்ந்து எல்லாரும் வாசிக்கணும். ஒரு விசுவாசத்தோடு நம்ம வாசிக்கிறோம். தேவன் என் வாழ்க்கையில் இதை என் வாழ்க்கையில் கொடுக்க போகிறார். நம்ம எல்லாவற்றையும் மேற்கொள்ள வேண்டும்னா சும்மா அப்படியே எல்லாம் மேற்கொள்ள முடியாது. அதற்கு ஒரு தனியான ஒரு காரியத்தை தேவன் நம்ம மேலே கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய வல்லமை நம்ம மேலே இருந்துக்கிட்டே இருக்கணும். அவருடைய பலன் நம்ம மேலே இருந்துக்கிட்டே இருக்கணும். சும்மா எப்படி ஓட முடியும்? ஒரு கொஞ்சம் தூரம் ஓடலாம், அப்புறம் மூச்சு இறைக்குமா இல்லையா? ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்ம தொடர்ந்து எல்லாவற்றையும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து எல்லாத்தையும் தாண்டி போகணும்னு சொன்னால் ஒரு புதிய காரியத்தை தேவன் நம்ம மேலே கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? சேர்ந்து வாசிப்போம். 31வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஹல்லேலூயா! கைகளை தட்டி தேவாதி தேவனுக்கு நாம ஓடினாலும் சோர்ந்து போக போவதில்லை, நடந்தாலும் இளைப்படைவதில்லை. தேவன் காண்டா மிருகத்துக்கு ஒத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் சொல்றவங்க கைகளை தட்டி தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஒரு புதிய பலனை, ஒரு புதிய சத்துவத்தை எங்கள் சிரசின் மேலே ஆண்டவர் இப்பொழுது வைப்பீராக தகப்பனே. நாங்கள் கேட்ட வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்வதாக. இனி எங்கள் வாழ்க்கையில் சோர்வு இருக்கக்கூடாது, எங்கள் வாழ்க்கையில் இளைப்பு இருக்கக்கூடாது. அப்படி உருவாக்குகிற எல்லா பொல்லாத கிரியையின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி அப்புறப்படுத்தி போடுகிறோம் தகப்பனே. புதிய பலன் எங்கள் மேலாய் வந்ததுக்காய் நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் எங்கள் இருதயமான கற்பனைகளிலே எழுதப்படுவதாக நம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா?